அன்னைக்கு மாதிரி வணக்கம் சொல்லிடுவா சொல்லி ஆரம்பிக்கலாம். வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Vivo S1 எக்ஸ்க்ளூசிவ்ல லேட்டான அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ. இந்த ஃபோன் யார் வாங்கியிருக்கான்? இந்த உட்காந்துருக்கால பச்சை டிஷர்ட்லேருந்தே வாங்கியிருக்கான். எதுக்கு வாங்கியிருக்கானே தெரியாமல் வாங்கியிருக்கான். அதை பார்த்துருவோம். கத்திங்கடா ஒன்று ஏன்டா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட குவிக் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாக்ஸில், அதை பார்ப்போம். 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் செல்ஃபி, அதை மெயினாக போட்டிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர், இதுதான் இப்போ நம்மளோட ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி கூட ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, ஐபிஎஸ் எல்சிடி பேனல்லே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கொண்டு வந்ததா. அது பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம்தான். 4500 mAh பேட்டரி கொண்ட ஒரு ஃபோன், 18 வாட்ஸ் டியூல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங். பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டில் இது எதிர்பார்க்குறது தான். சார் வேல்யூ ஹெட்டுக்கு 0.756 கொடுத்துருக்காங்க, பாடிக்கு 0.355. பரவாயில்ல, இது ரொம்பவுமே கம்மியானது தான். சாம்சங் ஈக்குவலாக போட்டிருக்காங்க. இது ரொம்பவுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியண்ட். ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணலாம். கலர் ஸ்கை ப்ளூவா? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அவங்கள. கை நடி மேலே எதுவும் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், அப்புறம் கைடு. இதை படிக்கிறாங்க, படி கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ஃபோனை இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல பேக்கேஜிங் தான். ஃபோன் இந்த பேக்காண்டியே இந்த ஃபோன் செஞ்சுருக்காங்க போல. நல்ல ஒரு கலர் ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ அவங்க ஏதாச்சும் வித்தியாசமாக பேர் ஓட்டு மார்க்கெட் பண்ணுவாங்கடா. இப்போ பாரு, கலர் வேரியன்ட் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். ஸ்கைலைன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கிடையாது, ஸ்கைலைன் ப்ளூ. ஸ்கை ப்ளூன்னு சொன்னீங்கன்னா அடிச்சு கொடுவாங்க. அதுக்கு ஸ்கை ப்ளூ. பின்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டிவ் கிரேடியன்ட் டிசைன் தான். கீழே பார்த்தீங்கன்னா விவோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ், கீழே ஒரு எல்இடி ஃப்ளாஷ், ஏஐ ட்ரிபிள் கேமரான்னு போட்டிருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரைமரி கேமரா 16 மெகாபிக்சல் f1.7 அப்பச்சரில் வந்திருக்கு. கைடில் என்ன போட்டுருக்காங்க, இதில் ஒன்றும் போடல. சரி, ஃபோனை பார்ப்போம். இதை பற்றி பார்த்தோம்னா தலைவலி வந்துடும். ஃபோன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஃபீல் தான். வெயிட் 190 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே 4500 mAh பேட்டரிக்கு இது பரவாயில்ல, உண்மையான யூஸ்க்கு நல்லாயிருக்கு. சரி, ஃபோனை ஃபஸ்ட் பூட் பண்ணுவோம். பேண்டிங் வந்துடுச்சு. இதை கீழே வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம். ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. வேற என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு இது இயர்ஃபோன். மோசமான பேக்கேஜிங். ஒரு டைப்ஸியா மைக்ரோ யூஎஸ்பி தான். இந்த ஜென்ரேஷனில் மைக்ரோ யூஎஸ்பி கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். பரவாயில்ல, சகிச்சுக்கிடுவோம். வேறு வழி, வாங்கிட்டேன். கேபிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. நல்லா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி தான். நல்ல ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. உள்ள அப்புறம் பார்த்தா ஒரு சார்ஜர். இதுதான் 18 வாட்ஸ் டியூல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு விவோ சொல்கிறது. இதை நார்மலாக ரெட்மிலே 10,000 ஃபோன் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஃபோனை பார்ப்போம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபோன். ஃபோனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P65. இதுதான் அந்த ப்ராசஸரில் ஃபஸ்ட்டு வர மொபைல் ஃபோன். அது கொஞ்சம் நல்ல விஷயம். MediaTek Helio P65 அப்படின்னா என்ன ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீடியமான மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்.
ஒரு டே டு டே டாஸ்க்கு ஃபேஸ்புக் நோண்டுறீங்க, வாட்ஸ்அப் அந்த மாதிரி இதுக்கு நல்லாயிருக்கும். பப்ஜிங்க ஹெச்டி கிராஃபிக்ஸ் வரைக்கும் வச்சு விளாட்லாம். ஓரளவு நல்ல ப்ராசஸர். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர்னாலே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க இது ஒரு ஆம்லெட் பேனல் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். ஆம்லெட் பேனல்னாலே எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு நல்ல ஒரு டார்க் பிளாக் கொடுத்துருப்பாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் ஓரளவு பரவாயில்ல. பார்ப்போம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் எவ்வளோ கிளிக்காக இருக்கு கையில். பரவாயில்ல, ஓரளவு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அளவுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அந்த விஷயத்தில் பார்க்கலாம். ஃபோன் இப்போ ஓடுறது பார்த்தீங்கன்னா பன்டச் OS 9ல் கொடுத்துருக்காங்க. Android 9.5. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் Android 10 வந்துருச்சு. Android 9.5ன்றது கொஞ்சம் இதுதான். சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மொபைலாக இருந்தாலும் மினிமம் அந்த மொபைலுக்குரிய 2 சாஃப்ட்வேர் அப்டேட்டையும் கொடுப்பாங்க, ஆண்ட்ராய்டு அப்டேட். அதனால Android 10ல் வந்துருந்தால் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் பூட் அப்புக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 128 ஜிபியில் 110 ஜிபி கிடைக்குது. போதுமான ஸ்பேஸ் தான். அடுத்து Android 10னால இன்பில்டாகவே டார்க் மோட் இருக்குது. வேணுன்னா நம்ம டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆம்லெட் பேனல்னால ஆம்லெட் பேனலில் முக்கியமான ஒரு ஃபியூச்சர் இதுதான், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இது சார்ஜே இருக்காது. காரணம் ஆம்லெட் பேனல் வந்து அந்த டார்க் பேனல் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். அந்த பிளாக் வந்து பவர் எடுக்காது, பேக்கில் உள்ள பிளாக்கு. அதனால் இந்த இதுக்கு மட்டும்தான் பவர் எஃபிஷியன்சி எடுக்கும். அதனால ஆம்லெட் பேனல்னாலே ஒரு நல்லது தான். சரிடா. ஃபேஸ் லாக் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்ன்னு பார்த்தா ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட்டு பேட்டர்ன். அடுத்து ஜோவி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஜோவி. இதை கிளிக் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வேணுன்றதை இது கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஜோவி பட்டன் இருக்குது. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுக்கல, மேலே பிளெயினாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ஒரு மைக், ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் ப்ளஸ் ஸ்பீக்கர் போர்ட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த ஃபோனில் உள்ள கேமரா சாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டியோட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச் கூட 32 மெகாபிக்சல் செல்ஃபி. இப்போதைக்கு அதுதான் ட்ரெண்டு. அது அந்த விஷயத்தில் நல்லது. இப்போ கேமரா சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க மீடியாடெக் ஹீலியோ P65 ப்ராசர். அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா டே டு டே டாஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க. இது பன்டச் OS 9ல் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க விவோ. பன்டச் OS 8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசம் இருக்கும். சைனீஸ் UI மாதிரி இருக்கும். இந்த UI பரவாயில்ல. இதுலேயே பார்த்தீங்கன்னா சைடு எழுத்து விட்டோம்னா நமக்கு ஸ்டெப் ட்ராக்கர், ஃப்ளைட்டு புக் பண்ணிக்கலாம், டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், மூவிஸு, ஈவெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெதர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட்கட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப் ட்ராவரில் இந்த பன்டச் OS 9ல். இந்த ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh. ஒரு நாளைக்கு போதுமான அளவு பேட்டரி. அந்த 4500 mAh இந்த ஆம்லெட் பேனல் ரெண்டும் சேரும்போது தாறுமாறாக பேட்டரி லைஃப் தருங்க. அதுவும் இல்லாமல் அப்படி பேட்டரி லைஃப்பும் குறைஞ்சாலும் உங்களுக்கு 18 வாட்ஸ் டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுவே போதுமானது தான். இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும். பேனல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேனல். இது ஆம்லெட் பேனல். நீங்கள் சாம்சங்கில் பார்த்துருப்பீங்க. சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆம்லெட் பேனலோட குவாலிட்டி எப்படி இருக்குங்க. ஆனால் இது 60 Hz 90 Hz கேட்டால் 60 Hz தான். இப்போ இது கொஞ்சம் பழைய ஃபோன் தான். இப்போ வர ஃபோனில் தான் 60 Hz 90 Hzன்னு கொடுக்குறாங்க. அந்த 60 Hz 90 Hzனால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த டச் சாம்பிளிங் தான். அந்த டச் சாம்பிளிங்னால உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்ப கூடும். அதை வாங்குறதுக்கு நீங்கள் இப்படி நார்மலாக 60 Hz வாங்கிக்கலாம். 90 Hz 120 Hz போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேட்டரி தான்
ரொம்ப ட்ரெயின் ஆகும். அது உங்கள் ப்ராப்ளம், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என் ஃபோனோட யூசேஜ் வந்தால் அந்த ஃபோனோட யூசேஜ் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் எனக்கு எப்படி இருக்குது? அதனால தான் இருக்குது. சொல்கிறா, உண்மையாக சொல்கிறா. உடனே நம்பிதே 10-15 பேர் வாங்கினால் வாங்கிடுவாங்க. பேட்டரி லைஃப்டா, ஒரு நாளைக்கு நீ கேம் விளாடுற மாதிரி இருந்தால் 8 மணி நேரம் தாங்கும். இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாடுவீங்களா? ஃப்ரீ ஃபயர் விளாண்டினா இப்போ ஒரு 100% சார்ஜ் போட்டேன். ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டே இருக்க கண்டினியூஸாக ஒரு மணி நேரத்துக்கு விளையாடுறேன். ஒரு மணி நேரத்துக்கு விளாண்டினா எவ்வளோ பர்சன்டேஜ் நிற்கும்? ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் போகும். 10லேருந்து 15 வரைக்கும் போகும். ஒரு மணி நேரத்துக்கா? அதிசயமாக இருக்கிறா. அவனுக்கு தெரியலப்பா. இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு தெரியல, விடுங்க. சரி போடுவாடா, விடு, அதெல்லாம் போடாத. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லிட்டியா? இது சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutesல ஏறிடும். 58 watts ப்ரோட்டோடைப் சார்ஜர் தான். நீங்கள் கேம் விளாண்டு இருக்கும்போது இந்த சார்ஜிங் போட்டிங்கன்னா ஸ்பீடாகவே ஏறும். அதை பற்றி கவலை இல்லை. இது 2.2 3.2 சார்ஜர் ஈக்குவலானது. 20 வாட்ஸ்னாலும் 18 வாட்ஸ்னாலும் அந்த 2 வாட்ஸ் வந்து வெறும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, மேஜரில். அது ஒரு 2 செகண்ட்ஸ் தான் கூட்டி கொடுக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் ஐக்கான், தம்ஸ் அப் பட்டன், தம்ஸ் டவுன் பட்டன் மறக்காமல் அமைக்கிங்க. உங்களுடன் வேறு நான் உங்கள் சூரஜ்குமார். சொல்கிறா அவன் பேரை. நான் உங்கள் ஆரத்ராஜ். தேங்க்யூ. தேங்க்யூ. தெய்வமே, அந்த தெரியலன்றதான் நீ போட்டுக்க இருக்காது.